guys, assalamu alaikum. Welcome back to மதுரை பொண்ணு சேனல். நீங்க பார்க்க போறது ஒரு சூப்பரான ரெசிபி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. மார்க்கெட்ல இந்த முட்டை காளான் பார்த்த உடனே எனக்கு செம்ம டெம்டிங்கா இருந்துச்சுங்க. சரி வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அந்த கேப்ல நான் என்னோட எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரியே இந்த வீடியோலையும் யூடியூப்கான சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து வீடியோட எண்ட்ல காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இருக்கிறதுலே காளான் க்ளீன் பண்றதுன்றது இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சூப்பரான வேலைங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவேன். அப்படியே ரெசிபியோட நேம் சொல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வீடியோக்குள்ள போயிருவோம். ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா அரிசி மாவு, அதோட கொஞ்சமா சால்ட், அதோட சிக்கன் மசாலா வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு கொஞ்சமா போட்டுட்டு அது கூடவே ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்படியே நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த காளான அதுலயும் சேர்த்து லேசா தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டு அதை அப்படியே நல்லா பெரட்டி விடுங்க. இந்த காளான நல்லா போட்டு பிசையாம அதை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டா அப்படியே பட்டும் படாம அதை பெசறி விடுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா காளான இப்ப நம்ம 65 மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அது வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைக்கணும். அது நம்ம ரொம்ப போட்டு ப்ரெஷர் போட்டு பிசைஞ்சோம்னா அது ஃபுல்லா அப்படியே தண்ணியை ரிலீஸ் பண்ணிடும். அப்புறமா மசாலாவோட செட் ஆகாம அது அப்படியே நீத்த மாதிரி போயிடுங்க. அப்படியே ஃபைனலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் போட்டு அது மேல கொஞ்சமா அந்த பேசில் போடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதையும் போட்டு நல்லா அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், நல்லா ப்ரெஷர் கொடுக்காதீங்க, லைட்டா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வைக்கணும். ஸோ தண்ணியும் வந்து நிறைய நீங்க ஆட் பண்ணாம அப்படியே பரட்டின மாதிரியே வைங்க. ஸோ நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் இதை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேன்ல அது பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அது மேல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. மீன்வேல் பாத்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு எக்கு வந்து ஸ்கிராம்பிள்டு எக்கு தேவைப்படுது. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு எக்கு போட்டு அதில் லைட்டாக சால்ட் போட்டு நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். கேப்பில் ஒரு முக்கியமான விஷயங்க, வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ண வச்சுருக்கிற காளான்லாம் அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது மாதிரி டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காளான் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் எக்ஸாக்டாக அப்படியே கோழி ஈரலை ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆயிலில் நான் நசுக்கி வச்சிருக்கிற பூண்டு, ஒரு 4 பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு கூடவே இந்த ஆனியன் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியனும் சரி அந்த கார்லிக்கும் சரி ஒரே ஈக்குவலா ஃப்ரை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து அதை போட்டுட்டேன். அது கூடவே கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல. அது பின்னாடியே கொஞ்சமா பெப்பரும் ஆட் பண்ணி அதை நல்லா அப்படியே பரட்டி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு அப்படியே நான் டொமேட்டோ பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல ஆட் பண்ணிட்டு அந்த சாரையும் வடிச்சு விட்டுட்டு நல்லா அதுல அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க அந்த ஸ்கிராம்பிள்டு எக்கையும் அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த காளான் ஃப்ரையை எடுத்து அதில் போட்டு அதையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரைடு காளான் வந்து அப்படியே ஃப்ரைடாகவே இல்லாமல் இந்த சதசதப்பில் அப்படியே ஊறி போய் நல்லா ஜூஸியாக, அது கூடவே கொஞ்சமாக குக்கிங் க்ரீம் வந்து சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கிங் க்ரீம் இல்லாத பட்சத்துக்கு மைதா மாவு அல்லது கார்ன்ஃபிளவர் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சு அதில் லைட்டாக சால்ட் பெப்பர் போட்டு அதையும் இதில் நல்லா ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க மல்லி இலையை அதில் சேர்த்து அதையும் நல்லா ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போதாங்க நம்ம ஒரு மெயின் ஸ்டேஜுக்கே வந்திருக்கோம். ஹைப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் பிரெட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவைலபிளா. அப்படி ஒருவேளை கிடைக்காத பட்சத்துக்கு இந்த சம்மூன் பிரெட் இருக்குது இல்லையா, அது இல்லை நார்மல் பிரெட்டோ இல்லை வந்துட்டு நம்ம பர்கர் பிரெட்டோ அந்த மாதிரி கூட இந்த ரெசிபி நம்ம செய்யலாம். இந்த பிரெட் வந்து ஃபர்ஸ்ட் நல்லாவே ட்ரையாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கத்தியால் எடுத்து நல்லா கட் பண்ணிக்கலாம் ரெண்டா. அதுக்கப்புறம் சென்டர் பார்ட் இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த கிரேவி இருக்குல்ல அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து தூக்கி போட தேவையில்லை. அதுக்கப்புறமா அந்த கேப்ல வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த கிரேவி எடுத்து நல்லா அப்படியே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டஃபிங்காக. ஸ்டஃபிங் வந்து உங்க விஷ் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல்லா வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சாண்ட்விச் சீஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இப்போ ஈஸியாக கிடைக்குது. ஸோ அதை எடுத்துட்டு அதை நாளா வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அப்படியே நான் வைக்கிற மாதிரியே அந்த மாதிரி லேயரா அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் அது மேலே அப்படியே மொசரல்லா சீஸ் இருக்குல்ல அதை அப்படியே அது மேலே அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு சீஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் கூடவே அந்த மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃப்ளேவருக்காகவும் டெக்கரேஷனுக்காகவும் அந்த மல்லி இலையை வந்து அது மேலே டாப்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் இதை வைக்க போறோம். ஸோ அதோட பாத்திரத்தில் நல்லா ஃபிட் பண்ணி வச்சு நான் ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்க போறேன். ஓவன் இல்லாதவங்க இட்லி சட்டி குக்கர் அந்த மாதிரி உப்பு போட்டு அதில் கூட நம்ம வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃபிங் ஃப்ரெஞ்ச் பிரெட் வந்து செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. இப்போதாங்க இதோட பேரே நான் ரிவீல் பண்ணுறேன். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபியா இப்போ எல்லா கண்ட்ரீஸ்லையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஆரிஜின் கண்ட்ரி வந்து ரோமா தான். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டஃபிங் அப்புறம் இந்த மாதிரி ரெடி பண்ணலான்றது அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து அவங்கலாம் ஸ்டஃபிங்காக நான்வெஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு வெஜ்ஜும் யூஸ் பண்ணிக்கலாம், நான்வெஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்
அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலி அதை பிச்சு இழுத்து காட்டலான்னு பார்த்தேன், பட் செம்ம சூடாக இருந்தது. ஸோ அது என்னால் தொடவே முடியல. அதனால தான் நான் கட் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டஃபிங் காட்டு. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ யூடியூப்க்கான ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஹேஷ்டாக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே ஈக்குவலாக வந்துட்டு நம்ம டேகுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ டேக் வந்து கவனமாக பார்த்து அதுக்கு ரிலேட்டடான டேகை சர்ச் பண்ணி போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.